பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், சினிமா தியேட்டர்கள் போன்ற பொது இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள புறநகர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கான குடிநீர் வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. தினமும் லட்சக்கணக்கானோர் புழங்கும் இந்த பேருந்து நிலையத்தில் மற்ற பொது இடங்களைப் போல் போதுமான குடிநீர் வசதி இல்லை என்றால் நிலைமை யோசித்து பாருங்கள். தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட தராத ஊர் இது என்று சென்னையை ஏழை எளிய மக்கள் குறை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லோராலும் பாட்டில் குடிநீரை வாங்க முடியும் என்று சொல்லிவிட முடியாது. இதற்காகத்தான் தண்ணீருக்கான பொது மேடை என்கிற பிரச்சாரத்தை சில இளைஞர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். அதன் முதல் கட்டமாக சென்னை நகரத்தில் இருக்கிற அந்த வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இங்கே எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் நீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த ஒரு பிரச்சார இயக்கத்தை 20-25 அமைப்புகளோட சேர்ந்து இதை நம்ம புதுநீருக்கான பொது மேடை என்ற ஒரு அடையாள பெயரோடு நாங்கள் முன்னெடுக்கிறோம். இந்திய அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவு மனிதர்களின் அடிப்படையான வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துகிறது. வாழ்வுக்கு அத்தியாவசியமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை அடிப்படை மனித உரிமையாக வரையறை செய்வது இந்த அரசியல் சாசன பிரிவுதான். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் புட்டி நீர் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுவே ஒரு நல்ல உதாரணம் நமக்கு அது. ஏன்னா இது தண்ணீர் வணிகம்ன்றது, தண்ணீர் வணிகத்தின் மூலமாக தான் அரசிட்ட இருந்து அந்த பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி மக்கள் தங்களாகவே தங்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லா மட்ட அளவுலையும், அது ஊடகங்கள்லையும் விளம்பரங்கள் வழியாக பல மட்டங்களில் அது தொடர்ந்து அது பரப்புரை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்கிறாங்க. சுத்தம், ஆரோக்கியம், பாதுகாக்கப்பட்ட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அரசு இந்த பொறுப்பிலிருந்து கைவிடாமல் அடிப்படை உரிமையானது முழுக்க எடுத்து பாதுகாப்பான தண்ணீரை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிய வகையில் அதை வழங்கணும். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பிரகடனம் வாழ்வுரிமையின் பிரிக்க முடியாத அம்சமாக குடிநீருக்கான உரிமையை வலியுறுத்துகிறது. கோடை காலத்தில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கும் அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் இலவச குடிநீர் வழங்குவதை வலியுறுத்த வேண்டும் என்று தண்ணீருக்கான பொது மேடை பிரச்சாரத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது.